2026 சட்டப்பேரவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியிருக்கிறது. இந்நிலையில் முதலமைச்சர் வேட்பாளர்களாக களம் காணக்கூடிய தற்போதைய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், அதேபோல தாவேக தலைவர் விஜய், நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆகியோர் இன்று வேட்புமனுவை தாக்கல் செய்கிறார்கள். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தான் 4வது முறையாக களம் காணும் கொளத்தூர் தொகுதியில் தனது வேட்புமனுவை தற்போது தாக்கல் செய்திருக்கிறார். தேர்தல் நடத்தும் அதிகாரியான எஸ். சாந்தியிடம் தனது வேட்புமனுவை அளித்திருக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். காட்சிகளை பார்க்கிறோம். மறுபுறம் பெரம்பூர் தொகுதியில் களம் காணும் தாவேக தலைவர் விஜய் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்கிறார். அதனையும் மறுபுறம் காட்சியாக பார்க்கிறோம். ஒருபுறம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்கிறார். மறுபுறம் பெரம்பூர் தொகுதியில் முதல் முறையாக களம் காணும் தாவேக தலைவர் விஜய் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்கிறார். திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் மற்றும் அவரை எதிர்க்கக்கூடிய தாவேக தலைவரும் தாவேகவின் முதலமைச்சர் வேட்பாளரான விஜயும் ஒரே நேரத்தில் தங்களது வேட்புமனுக்களை அவரவர் தொகுதிகளில் தாக்கல் செய்கிறார்கள். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியிலும் தாவேக தலைவர் விஜய் பெரம்பூர் தொகுதியிலும் தனது வேட்புமனுவை அளித்திருக்கிறார்கள். ஒருபுறம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தான் போட்டியிடும் கொளத்தூர் தொகுதியில் வேட்புமனுவை தாக்கல் செய்கிறார். மறுபுறம் தாவேக தலைவர் விஜய் தான் போட்டியிடும் பெரம்பூர் தொகுதியில் வேட்புமனுவை தாக்கல் செய்கிறார். இருவரும் ஒரே நேரத்தில் வேட்புமனுவை தாக்கல் செய்து கொண்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், நீங்க சொன்ன மாதிரி 4வது முறையாக கொளத்தூர்ல முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் களம் காண்கிறார். இப்போ அவர் வேட்புமனு தாக்கல் செய்யக்கூடிய அதே நேரத்துல மறுபுறம் பெரம்பூர் தொகுதியில முதல் முறையாக தேர்தல் களத்திற்கு வந்திருக்கும் தாவேக தலைவர் விஜயும் வேட்புமனுவை தாக்கல் செய்கிறார். என்ன விவரம்? அதாவது எஸ்ஐஆருக்கு முன்பாக கொளத்தூர் தொகுதியில் 2,90,000 வாக்காளர்கள் இருந்தார்கள். தற்போது கிட்டத்தட்ட ஒரு 70,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டது. 2,07,000 வாக்காளர்கள் இருக்கிறார்கள். இந்த கொளத்தூர் தொகுதியை பொறுத்தவரை முதலமைச்சர் பல்வேறு நலத்திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார். குறிப்பாக இந்த தொகுதியை பொறுத்தவரை தொகுதி மறுசீரமைப்புக்கு பிறகு உருவான கொளத்தூர் தொகுதியில் 3 முறை தொடர்ச்சியாக ஆட்ரிக் வெற்றி பெற்றிருக்கிறார். இந்த தொகுதி உருவானதிலிருந்து ஒரே எம்எல்ஏவாக தான் ஸ்டாலின் இருக்கிறார். மாதத்திற்கு 2 முறை இங்கு வந்து மக்களுக்கான நலத்திட்ட உதவிகளை செய்திருக்கிறார். அதே போல ரம்ஜான், கிறிஸ்துமஸ் போன்ற பண்டிகையின் போதும், பொங்கல் போன்ற பண்டிகையின் போதும் இந்த பகுதி மக்களுக்கு நலத்திட்டங்களை கொடுத்திருக்கிறார். இந்த வேட்புமனுவில் கடந்த 5 ஆண்டுகளில் வருமான வரித்துறை சார்பில் அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த கணக்குகளையும் அவர் காட்ட வேண்டும். குற்ற வழக்குகள் ஏதாவது இருந்தால் அதையும் அந்த வேட்புமனுவில் அவர் பதிவு செய்ய வேண்டும். இதுதான் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி அவருக்கான அந்த வேட்புமனுவில் பல்வேறு விஷயங்களை, குறிப்பாக தன்னுடைய குடும்பத்தினுடைய சொத்து எவ்வளவு, கடந்த முறை 2021 அவர் சொந்த கார் கூட இல்லை என்று முதலமைச்சர் தன்னுடைய வேட்புமனுவில் தெரிவித்திருந்தார். இந்த முறை என்ன மாதிரியான முதலமைச்சரான பிறகு அவருடைய சொத்து மதிப்பு உயர்ந்திருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும். இந்த கொளத்தூர் தொகுதி தான் அவருக்கு முதலமைச்சர் என்ற ஒரு அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுத்தது. எனவே 4வது முறையாக இங்கே களம் காண்கிறார். இங்க நாமினேஷன் முடித்த பிறகு இங்க வெளியில் வந்து ஓபன் ஜீப்ல ஏறி பிரச்சாரத்தையும் கொளத்தூர்ல ஸ்டார்ட் பண்றாரு. வழிநெடுங்கிலும் குறிப்பாக இங்க வந்து பொதுமக்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். உடன் அமைச்சர் சேகர் பாபு வந்திருக்கிறார். அதே போன்று பக்கத்து தொகுதியா இருக்கக்கூடிய அம்பத்தூருடைய கேண்டிடேட்ஸ் மற்றும் இங்க இருக்கக்கூடிய அமோகமான வாக்கு வித்தியாசத்தில் நிச்சயமாக வெற்றி
வெற்றி பெற வைப்பார்கள் என்று முழு நம்பிக்கையோடு நாங்கள் தமிழகம் முழுவதும் கூட்டணி நீங்க வலுவா அமைச்சிருக்கின்ற ஒரு டாக் இருக்கு. எப்படியான ஒரு பிரச்சாரம் இருக்கும்னு எதிர்பார்க்கலாம்? எப்போதும் போல வலுவாக தேங்க்யூ சார்.